ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல சன்னா மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ் தேவைன்னு பார்த்துடலாம். இந்த இன்கிரீடியன்ட்ஸ் லிஸ்ட் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் கொண்டக்கடலையை நல்லா வாஷ் பண்ணி 8 மணி நேரம் கிட்ட ஊற வைக்கணும். ஊற வச்சதுக்கு அப்புறம் அதில் ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணி ப்ரெஷர் குக் பண்ணணும். குக்கரில் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 6 விசில் வச்சு எடுத்துருங்க. ப்ரெஷர் தானா போனதும் குக்கரை ஓப்பன் பண்ணி பாருங்க. நம்ம வேக வச்ச கொண்டக்கடலை நசுக்கி பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டா இருக்கணும். அப்பதான் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இதை எடுத்து சைடில் வச்சிருவோம். இப்போ கிரேவி எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். பேன் சூடானதும் அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் சூடானதும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜீரா, சோம்பு, பே லீஃப் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. மிதமான சூடுல 2 அல்லது 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. வதக்கும் போது கொஞ்சம் சால்ட்டும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஆனியன் சீக்கிரம் வதங்கிடும். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியை சேர்த்து வதக்கிக்கோங்க. 2 நிமிஷம் வதக்கிட்டா போதும். ஏன்னா எப்படியும் நம்ம மிக்சியில போட்டு அரைக்க போறதுனால லைட்டா வதங்கினா போதும். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற 4 பல்லு பூண்டை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. 2 அல்லது 3 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி வச்சுக்கோங்க. சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிற இஞ்சி துண்டையும் இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் மிக்ஸியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மறுபடியும் பேனை சூடு பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பச்சை மிளகாயை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை மிளகாய் வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சிருக்க மிக்சர் அதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வாட்டர் வேணும்னா கொஞ்சமா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சிருக்கிற கொரியாண்டர் பவுடர், சில்லி பவுடர் அண்ட் கரம் மசாலா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஏன்னா மசாலாஸ் அடி பிடிச்சிடக்கூடாது. கடைசியாக நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற கடலையை இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வேக வைக்கும் போது மீதி இருக்கிற அந்த தண்ணியையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுலேயும் நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்கும். கடலையை மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அடுப்புலேயே மீடியமான ஃப்ளேம்ல 3 அல்லது 4 நிமிஷம் வரைக்கும் வச்சுக்கோங்க. கடைசியாக அடுப்புலேருந்து இறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கிற கொரியாண்டர் லீவ்ஸை ஆட் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோ டேஸ்டியான சன்னா மசாலா ரெடி. இந்த சன்னா மசாலா பிளெயின் ரைஸ் கூடவும் சப்பாத்தி கூடவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.